Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. விண்வெளி நிலையத்திலிருந்து 9 மாதங்களுக்கு பிறகு பூமி திரும்புகிறார் சுனிதா வில்லியம்ஸ். 4 விண்வெளி வீரர்களுடன் நாளை அதிகாலை தரையிறங்க உள்ளதாக ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம். சுதந்திர போராட்டத்துடன் மகா கும்பமேளாவை ஒப்பிட்டு மக்களவையில் பேசிய பிரதமர் மோடி உயிரிழந்தோர் குறித்து பேச அனுமதிக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. நூறு நாள் வேலை திட்டத்தை முடக்க பாஜக அரசு முயற்சிப்பதாக சோனியா குற்றச்சாட்டு. திட்டத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்குவதோடு நிலுவைத் தொகையையும் உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தல். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலிருந்தும் திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் குறித்து விவாதிக்க அனுமதிக்கவில்லை என குற்றச்சாட்டு. நாக்பூர் வன்முறையில் 30க்கும் மேற்பட்ட காவலர்கள் படுகாயம். கலவரம் திட்டமிடப்பட்ட சதி செயல் என மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் பேச்சு. இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க தூதரக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடிதம். இந்தியாவின் இசை மற்றும் கலாச்சாரத்தில் மகத்தான தாக்கத்தை ஏற்படுத்தியவர் இளையராஜா என பிரதமர் மோடி புகழாரம். இணையற்ற இசை பயணத்தில் லண்டன் சிம்பனி மற்றும் ஒரு அத்தியாயம் என்று வாழ்த்து. தண்ணீரில் தெர்மோகோல் விடுவது சுலபம், விமான நிலையம் அமைப்பது கடினம் என செல்லூர் ராஜுக்கு பதிலளித்த அமைச்சர் TRB ராஜா. தெர்மோகோல் என இப்படி ஓட்டுகிறீர்களே என பேரவையில் கலகலப்பாக பேசிய செல்லூர் ராஜு. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஔவையார் குறித்து சுவாரஸ்ய விவாதம். ஔவையார் அறிவு களஞ்சியம் அமைக்க வேண்டும் என OS மணியனின் கோரிக்கைக்கு நகைச்சுவையாக பதிலளித்த அமைச்சர் துரைமுருகன். 13 கோடியில் ஔவைக்கு மணிமண்டபம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. எனவே ஔவையின் அறிவு களஞ்சியம் அமைக்கும் பணியை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மறுபரிசீலனை செய்வாரா என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். ஆராய்ச்சியாளர்கள் 5 ஔவையார் சொல்கிறார்கள். இதில் எந்த ஔவையாரை தாங்கள் குறிப்பிடுகிறீர்கள்? இல்ல, ஔவையாரு 5 ஔவையார்ல அங்க இருக்க கோயில்ல இருக்க ஔவையார் யாருன்னு கேட்காங்க. அதான் கேள்வி. அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மீண்டும் சகஜ நிலைக்கு திரும்பியதாக தகவல். சட்டப்பேரவையில் செங்கோட்டையன் பேசுவதற்காக வாய்ப்பு கேட்ட EPS. தேமுதிகவின் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்ட வாக்குறுதிகள் தமிழக அரசின் பட்ஜெட்டில் இடம்பெற்றதால் பாராட்டியதாக பிரேமலதா விஜயகாந்த் விளக்கம். கூட்டணி தொடர்பான கேள்விக்கு அடுத்த ஆண்டு பதில் தருவதாகவும் பேட்டி. தொகுதி மறுவரையறை தொடர்பான கூட்டத்தில் கேரளம், தெலுங்கானா, பஞ்சாப் மாநில முதல்வர்கள் பங்கேற்பு. கர்நாடக துணை முதல்வர் சிவக்குமாரும் கலந்து கொள்ள இருப்பதாக திமுக MLA எழிலன் பேட்டி. நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி கொலையில் 2 பேர் நீதிமன்றத்தில் சரண். வக்ஃபு நில பிரச்சனையில் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என முன்கூட்டியே பேசிய வீடியோ வெளியீடு. சிவகாசி மாநகராட்சி கூட்டத்தில் திமுக கவுன்சிலர்களிடையே கடும் வாக்குவாதம். மேசையை தள்ளிவிட்டு திமுக உறுப்பினர்கள் ஆக்ரோஷம். போலீஸ் பாதுகாப்புடன் நடைபெற்ற கூட்டம்.
சென்னையில் மீண்டும் 66,000 ரூபாயை எட்டியது ஒரு சவரன் ஆபரண தங்கம். தங்கம் விலை ஏற்றத்தில் உள்ளதால் பொதுமக்கள் கலக்கம். இஸ்ரேலின் தாக்குதலை தொடர்ந்து காசாவிலிருந்து வெளியேற தொடங்கியுள்ள மக்கள் உடைமைகளை தூக்கிக் கொண்டு குழந்தைகளுடன் நடைப்பயணமாக செல்லும் பாலஸ்தீனியர்கள். Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.